சென்னை மாநகராட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடமாக திகழும் விக்டோரியா பொது மண்டபம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் ராபர்ட் சிஹோம் என்பவரால் பிரிட்டானியா கட்டிடக்கலை பாணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்பெருமாள் செட்டி என்பவரால் கட்டப்பட்டது. 2 மாடி கொண்ட இக்கட்டிடத்தின் நீளம் 48 மீட்டர், அகலம் 24 மீட்டர், பிரதான கூரையின் உயரம் 19 மீட்டர் மற்றும் மொத்த கோபுரத்தின் உயரம் 34 மீட்டர். சென்னை மாநகரின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இக்கட்டிடத்திற்கு விக்டோரியா மகாராணியின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் அவரது பெயர் சூட்டப்பட்டு இன்றளவிலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் விக்டோரியா பொது மண்டபத்தின் பழைய தொன்மை மாறாமல் புத்துயிர் பெறும் வகையிலும் பாதுகாப்பு மற்றும் நில அதிர்வினை தாங்கும் வகையிலும் புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி விக்டோரியா பொது மண்டபத்தின் வெளிப்புறம் மற்றும் உட்புறத்தில் உள்ள மர படிக்கட்டுகளின் மறுசீரமைப்பு செய்யும் பணிகள், கலை நயத்துடன் கூடிய முகப்பு விளக்குகள் அமைக்கும் பணிகள் மற்றும் இயற்கையை ரசிக்கும் வகையில் புல்தரைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கட்டிடத்தின் தரைதளத்தில் அருங்காட்சியகத்துடன் நிர்வாக அலுவலகமும் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் தளம் மிக முக்கிய பிரமுகர்களின் நிர்வாக இடமாகவும் மற்றும் கலாச்சார இடமாகவும் பயன்படுத்தப்படும். விக்டோரியா பொது மண்டபம் மறுசீரமைப்பு பணிகள் முழுவதும் முடிந்து அதன் பழமையான தொன்மை மாறாமல் மீண்டும் தமிழ்நாட்டின் ஒரு அழியாத சின்னத்தின் கட்டமைப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.